முதலில் கருத்துரையாளர்களை நாம் அறிமுகப்படுத்தி விடலாம். அந்த வகையில் காங்கிரசிலிருந்து திரு இதாயத்துல்லா, அனைவரையும் வரவேற்கிறோம். இதாயத்துல்லா சார், நீங்க சொல்லுங்க. உங்களுடைய கூட்டணிக்குள்ள சலசலப்பு இருக்கு அப்படின்னு செல்வம் சார் சொல்லியிருக்காரு. எங்க கூட்டணியில சலசலப்பு இருந்தா இந்நேரம் திரு பழனிசாமி அவர்கள் அமித்ஷா அவர்களை பார்த்துருக்க மாட்டார். இங்கேயே மீனை பிடிச்சிருப்பார். வலை போடுவதற்கு அங்கே போக வேண்டிய வேலை இல்லை. நல்லா புரிஞ்சுக்குங்க. சலசலப்பு கிடையாது, கிளுகிழுப்பு வேணால் எங்கள்கிட்ட இருக்குது. என்ன, அதனால் இந்த கூட்டணி இன்டாக்டாக இருக்குது. அப்படிங்கிறதுனால தான் வேறு வழி இல்லாமல் பிஜேபியோட சேரமாட்டோம்னு சொல்லிட்டு போய் பிஜேபியோட கூட்டணி வச்சாங்க. எப்படி ஒரு தேர்தலில், பாராளுமன்ற தேர்தலையும் தனியாக நின்றுட்டு அவங்க என்ன செஞ்சாங்க, இப்போ போனாங்க. எதுக்கு போனாங்கிறது தம்பி அழகாக சொன்னார், ராஜா அழகாக சொன்னார். என்ன, சம்பந்திக்கு ஏற்பட்ட இழப்பு. ரெண்டாவது, செங்கோட்டையன் அவர்கள் போய் அமித்ஷாவை பார்த்து ஏதாவது பண்ணிடுவார்னு கொஞ்சம் முந்திக்கிட்டார், அவ்வளோதான். அது கூட இந்த இருட்டில் தான் போவாங்க மற்ற விஷயங்கள்லாம். இவர் பகல்லையே உருட்டுனவர். அங்கே போகிறதுன்னு அதிமுக ஆஃபீஸை பார்க்க போனேன்னு சொல்லி ஒரு நேர்த்தியான வார்த்தைகளை பயன்படுத்தலாம் சார். உருட்டுங்கிற வார்த்தை நல்ல வார்த்தை சார். உருட்டுங்கிற தப்பா? இன்னும் சரியான வார்த்தைகள் நிறைய இருக்கு. அல்ல இல்லை, உருட்டுன்னு சொன்னால், பகல்லையே உருட்டுறதுன்னு சொன்னால், நான் பிஜேபி தலைவர் அமித்ஷாவை சந்திக்க போலிங்கிற மாதிரி அதிமுக அலுவலகத்தை பார்க்க போறேன். பொய் சொன்னீங்க, நான் அமைதியா இருந்தேன். தயவு செய்து பேசாதீங்க, நான் பேசி முடிச்சுட்டு அப்புறம் பேசுறேன். அதனால ரொம்ப தெளிவா இன்னொன்று சொன்னார். அவர் என்ன சொன்னாரு, கூட்டணி பேரம் பேசினாங்க. முந்தைய காலத்தில் கூட்டணிலாம் ஆன பிறகுதான் பேரம் பேசினாங்க. இங்க கூட்டணிக்கே பேரம். யோசிச்சு பாருங்க, கூட்டணி எப்படி கொண்டு வந்து உருவாக்குனாங்க. கட்டாய தாலி மாதிரி உருவாக்குனாங்க. அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். அதாவது எங்க கூட்டணி சலசலப்பு இல்லை, மக்கள் எதிர்ப்பும் இல்லை. அந்த எதிர்ப்பு நீங்க சொல்ற மாதிரி இந்த கடந்த பாராளுமன்ற தேர்தலுக்கும் அதுக்கு முந்தைய சட்டமன்ற தேர்தலுக்கும் ஒரு 5-6 விழுக்காடு வித்தியாசம், சரிவு. நான் இல்லைங்கள. அந்த சரிவு வந்தா கூட 46-47 விழுக்காடு இந்த கூட்டணிக்கு இருக்கு. எதிர்ப்பவர்கள் எல்லாம் ஒன்று சேர்றாங்க, ஒரு அணியில சேர்வதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றது. அதான் நான் இப்ப சொல்றேன். 46க்கு போக மீதி என்ன இருக்கு? சீமான் சேர்றாரா இல்லையான்னு இன்னைக்கு வரையும் அவர் சொல்லல. 10 விழுக்காடை குறைச்சுக்குங்க, என்ன ஆகும்? 46 + 10 56. மற்ற சில்லறை ஓட்டெலாம் ஒரு 4 சேர்ந்தா இவங்களுக்கு கிடைக்க போகுது 40ங்கிறத முந்தைய தேர்தலை வெளிச்சம் காமிச்சிருச்சு. 18 பிஜேபி கூட்டணி, 20. இந்த 20% 33-40 இருந்த அதிமுகவுக்கு 20க்கு போனது காரணம் என்ன? அந்த வாக்குகளை யார் வாங்கினா? பாஜகவும் சீமானும் வாங்கிட்டாங்க. இதுதானே உண்மை. அப்ப இந்த உண்மையை மறைத்துக்கிட்டு யானை உட்கார்ந்தா கூட அது குதிரை மட்டும் சொல்லுவாங்க. அப்ப எங்களுக்கு 46 இருக்கிறது. இன்னைக்கு நான் முதல்வன் திட்டம் 50 பேருக்கு மேல IAS அதிகாரியா மாறுறாங்க. அம்பேத்கருடைய திட்டத்தில் இன்னைக்கு தாழ்த்தப்பட்ட மக்கள் அயலகத்தில் போய் படிக்கிறது, வேலை பார்க்குற நிலைமை. இதுக்கு முன்னே எங்கேயாவது பார்த்துருக்குமா? எந்த ஆட்சியிலையும் கிடையாது. அது மட்டுமல்ல, திமுக ஆட்சி மகளிர்களுக்கு பஸ்ஸு பேர் இல்லாமல் ஆக்குனாங்க. அதே மாதிரி 1000 ரூபா தொகை கொடுத்தாங்க, உரிமை தொகை கொடுத்தாங்க. அதே மாதிரி படிக்கிற பெண்களுக்கு கொடுத்தாங்க. இந்த மாதிரி ஒரு திட்டம் இதுக்கு முன்னே இல்லவே இல்லை. இன்னைக்கு மதிய உணவு காமராஜர் கொடுத்தாரு, அதுக்கு பிறகு சத்துணவு ஆச்சு. அது அல்லாமல் இப்போ புதிதாக என்ன பண்ணுறாங்க, காலை உணவுன்னு ஒன்று கொடுத்து இன்னைக்கு ஒட்டுமொத்தமாக எல்லா மக்களுக்கும் நல்லது செய்கிறாங்க. நான் இவ்வளவு நல்லது செஞ்சால் கூட திமுக காங்கிரஸ் கூட்டணி, அதாவது இந்தியா கட்சிக்கு கூட்டணி இன்னும் கவனமாக இருக்கணுங்கிறது நான் சொல்லித்தான் ஆகணும். இன்றைக்கு சகோதரர் ஸ்ரீதர் சொன்ன மாதிரி மின் கட்டணத்தை கொஞ்சம் பரிசீலிக்கணும். நான் இல்லைங்கள. சொத்து வரியை இது யார் கேட்குறா? அதிமுக கேட்குறத நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். இதெல்லாம் மக்களுடைய கவனமாக இருக்கணும். திமுக தான் ஆட்சிக்கு வரப்போகுது, அதுதான் வரும். ஆனால் இன்னும் நமக்கு இடங்கள் குறையாமல் இருக்கிறதுக்கு செய்ய வேண்டிய வழியே. கடந்த முறை அதிமுக என்ன சொல்லுது, நாங்கள் மேன்ஷன்களுக்கு சொத்து வரியை கூட்டி குறைச்சோம், 2 வருஷம் அவங்கள கட்டாமல் பார்த்துக்கிட்டோம். அது மாதிரி நீங்கள் ஏதாவது குறைச்சிங்களான்னு அவங்க கேட்குறாங்க. அதே மாதிரி உங்களுக்கு சமூக நீதி 7 விழுக்காடு நீட்டு கொடுத்தாங்க. நீங்கள் ஒரு 2.5 ஏன் கொடுக்கலன்னு இன்னைக்கு அதிமுக கேட்க வந்துருச்சு. என்ன, அந்த 2.5ங்கிறது ஒரு சாதாரண விஷயம். இன்னைக்கு 4 வருஷமாக நம்ம 2.5 கொடுக்காதனால ஏறத்தாழ 600 கிராமப்புற
அரசு பள்ளி மாணவர்கள் அல்லது அரசு உதவி பெறும் பள்ளிக்கு அந்த 2.5 கொடுத்தா கூட இன்றைக்கு எப்படி அரசு உதவி பெறும் பள்ளிக்கும் கூட உணவு, மதிய உணவு, இது காலை உணவை நம்முடைய முதல்வர் அருமையா நீட்டி இருக்கிறார். இப்படி பல நல்ல காரியங்கள் திமுக செய்தாலும் கூட நாம் என்ன சிந்திக்கணும்னா, தலைவர் கலைஞர் அவர்கள் 1996 2001 வரை அருமையான ஆட்சி நடத்தினார். ஆனா கூட்டணினால வாய்ப்பை இழந்துக்க வேண்டிய நிலைமை வந்துச்சு. 2006 இருந்து 2011 வரை காமராஜர் ஆட்சிக்கு பிறகு மிகச்சிறந்த ஆட்சி கொடுத்தவர் தலைவர் கலைஞர் அவர்கள். ஆக என்ன அன்னைக்கு என்ன ஆச்சு? ஒரு கூட்டணியால திமுக வீழக்கூடிய நிலைமை வந்துச்சு. அதனால திமுக கவனமா இருக்க வேண்டிய விஷயம் இப்ப சமூக நீதி என்ற விஷயம். அதே மாதிரி அதிமுக என்ன பேசுறாங்க, நாங்க கலைஞர் 40 வயசு வரையும் குரூப் 1 எழுதலாம்னு சமூக நீதி வச்சிருந்தாரு, நாங்க 37 குறைச்சோம். நீங்க வந்தீங்கல்ல, ஏன் நீங்க 40 ஆக்கல? சமூக நீதி பேசாத பாஜக காங்கிரஸ் மாநிலங்கள்ல 47 வயசு வரையும் குரூப் 1 எழுதலாம்னு இருக்கு. அந்த பல்லாயிரம் மாணவர்களுடைய நிலைமை என்று இன்னைக்கு அதிமுக கேட்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த மாதிரி சாதாரண விஷயம் ஒரு சட்டசபையில் ஒரு தீர்மானத்தின் மூலமா இந்த 2% அந்த 37 வயசு 47 ஆக்குறதோ, அது மாதிரி இந்த வரிகளை நாங்க குறைச்ச உண்மை எனக்கு தெரியும். அதிமுக ஆட்சியில் 2019 வரியை ஏத்துனாங்க பல இடங்களுக்கு. பிறகு கோரிக்கை வைத்த பிறகு குறைச்சாங்க. எந்த அளவுக்கு குறைச்சாங்கன்னா 2 ஆண்டுகள் மேன்ஷன்கள் வரியே கட்டாத ஒரு நிலைமைக்கு பழைய வரியை எடுத்துக்கிட்டாங்க. இப்படி பல காரியங்கள், இது போன்ற ஒன்னு விஷயங்களையும் திமுக அரசு ஒரு சிறந்த அரசு, இந்த அரசு மீண்டும் வரணும். ஆனா இதையும் கவனிக்கணும். அதோட தலைவர் கலைஞர் அவர்கள் எனது இல்ல திருமணத்துக்கு வந்தார், 3% என் பேரை சொல்லி கொடுத்தாரு, 5 விழுக்காடு தர்றேன்னு சொன்னாரு. இன்னைக்கு அந்த கேள்வி வந்துகிட்டே இருக்கு. அதாவது கூட்டணி இருக்கக்கூடிய திரு ஆளூர் சானவாஸ் கூட சட்டமன்றத்தில் கேட்கிறாரு. வேற ஒண்ணு செய்ய வேண்டிய தமிழக முதல்வர்கள் செய்ய வேண்டியது, இந்த 5 விழுக்காடு கொடுக்க வேணாம், இந்த 3 4 4.5 ஆக்கினாலும் சிறுபான்மை மக்களுடைய ஒட்டுமொத்த ஓட்டு இன்னைக்கு வரும். இன்றைக்கு இன்னொரு சிறுபான்மையுடைய ஓட்டு சந்தேகத்தில் இருக்கிறதுனால இந்த முழுமையான ஓட்டுகளை திமுக பெறணும்னு சொன்னா இன்னும் சில காரியங்கள் நம்ம செஞ்சுதான் ஆகணும் இல்லைங்களா? ஆனா எது எப்படி இருந்தாலும் அதிமுகவோ பாஜகவோ கூட்டா சேரும் போது அவங்களுக்கு இன்னும் பல இழப்பு வரும். அதிமுகவுக்கு பாஜகவுக்கு எதிராக இருந்தனால ஓட்டு போட்ட பாராளுமன்றத்தில் ஓட்டு போட்டவங்க நீங்க 2 பேரும் கூட்டணி சேர்ந்தா ஓட்டு போடுறாங்க. ஆக உங்க வாக்குகள் உங்களுக்குள்ளதான் சுத்திக்கிட்டு இருக்கு. நீங்க விஜய கூட இணைச்சுக்கிட்டா கூட உங்களுக்கு எங்களுடைய மந்திர எண்ணான 46 இருந்து 50 உங்களால் வர முடியாது. ஆக மீண்டும் திமுக ஆட்சி என்பது நிச்சயம் அதிக பெரும்பான்மையில் பெற வேண்டும் என்று சொன்னால் இன்னும் திமுக ஆட்சி கொஞ்சம் கவனம் செலுத்தணும்னு ஒரு கூட்டணி கட்சியாகிய நான் சொல்லுதான். ஓகே சார், இதயதுல்ல சார், உங்களுடைய தமிழ் நீதி கதை என்ன சொல்லுது? சேராத இளந்தனிலே சேர வேண்டாம், வஞ்சனைகள் செய்வாரோடு இணங்க வேண்டாம். இன்னைக்கு அதிமுக பலவீனமானதுக்கு காரணம் சில குருக்கள் சொல்லி தர்ம யுத்தம்னு ஒரு யுத்தம் நடந்துச்சு, அதுல அதிமுக பாதி போயிருச்சு. அதே மாதிரி இன்னைக்கு மர்ம யுத்தங்கிற பேர்ல PMKல இந்த ஒரு பிரச்சனையை உருவாக்கிறதுக்கு பாஜக இந்தியா முழுக்கும் ஒவ்வொரு மாநிலங்களையும் பல பிரச்சனை ஏற்பட்டு சிண்டேல இருந்து மெஹபூபா முஃப்தியில இருந்து லோக்தளத்தில் இருந்து பல்வேறு கட்சிகளை பலவீனப்படுத்தினது மட்டும் இல்லாம சப்போர்ட் பண்ண ஜெகனையும் ஒரிசாவுடைய பட்நாயக்கையும் ஒண்ணுமில்லாம ஆக்கின பாஜக இன்னைக்கு 20களை சுருங்கி இருக்கக்கூடிய அதிமுகவை எந்த நிலைக்கு கொண்டு போவோங்க நமக்கு தெரியாது. நீங்க மெகா கூட்டணிங்களா ஜிகா கூட்டணிங்களா, ஆனா இது தகாத கூட்டணி, அகாதுகா கூட்டணியா தான் இது இருக்கும் என்பதை நான் தெளிவுபடுத்துகிறேன். அண்ணா ஊழல்னு சொல்லிட்டே இருந்தாங்க. இந்த 4 ஆண்டுகளில் இருக்கக்கூடிய எந்த அமைச்சர் மீதும் ஊழல் குற்றச்சாட்டுகளை சொல்ல முடியவில்லை. அமலாக்கத்துறை எந்த ரெய்டு நடத்தின போதும் அவர்கள் மீது வழக்கு தொடுக்க முடியவில்லைங்கிறத பதிவு பண்ணிட்டு இன்னொன்னு சொல்றேன். செந்தில் பாலாஜி அண்ணா இன்னும் EPS மேலேயும் எல்லார் மேலேயும் இருக்க. நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி.